Hello guys, this workshop is conducted by SMART with the help of Keystone Foundation in Kotagiri, where the main objective of the workshop is to highlight the local impact of climate change to raise awarenesses and understanding, and foster a connection between traditional wisdom and current challenges for innovative solutions. And also empower Panchayat leaders to integrate climate resilience into their development plans. Promote collaborative climate action for the sustainable future. ஆனால் உங்களுடைய ஒர்க் ஷாப் இது எப்படி இருந்துச்சு இன்னைக்கு நடந்தது? இன்னைக்கு இருக்கிற ப்ரோக்ராம் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சரிங்க. அடுத்த தலைமுறை வந்து நம்ம எப்படி கொண்டு போகணுங்கிறது என்னுடைய கருத்துக்கு அது வந்து நல்லா பதிஞ்சிச்சு. வருங்காலத்துக்கு தான் இதே நினைக்கிறேன். வருங்காலத்துக்கு என்ன பண்ணணும், எப்படி சீர்கேடெல்லாம் போயிட்டு இருக்குது, அதை எப்படி தடுக்கிறதுங்கிறது தான் இது மெயினாக நோக்கமாக நான் புரிஞ்சது அதுதான். இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. யூஸ்ஃபுல்லான இது ஒரு இதுதான். உண்மையாகவே வியக்கத்தக்க ஒரு சிறப்பான ஒரு இது. இது வந்து என்னன்னா நம்ம ஜென்ரேஷனுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு. எப்படி இந்த சூழ்நிலை மாற்றம்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அது என்ன மாதிரி பண்ணலாம், இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் போய் சொல்லி விழிப்புணர்வு கொடுத்துட்டு, சரி நம்மளுக்கு இந்த மாற்றம் ஏற்பட்டது, இதுக்கு என்ன உண்டான டீம் எல்லாம் இருக்குது, கூட்டிகிட்டு வந்துட்டு இதுக்கு என்ன போடலாம் விவசாயத்துக்கு அப்படின்ற மாதிரி பேசி. இன்னைக்கு இந்த காலநிலை மாற்றம் வந்து நமக்கு இப்போதைக்கு தேவையான ஒரு விஷயம். சரி. ஏன்னா நம்மளாலேயும் நிறைய விஷயங்கள் இயற்கை அதோட வேலை செஞ்சாலும் நம்மளோட மக்களோட கடமை நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம வந்து இந்த மண்ணை வந்து நம்ம ரொம்ப காப்பாற்ற முடியாமல் விட்டுடுறோம். அதை முக்கியமாக பிளாஸ்டிக் அவேர்னஸ் நம்ம மண்ணை வந்து மலர்த்தன்மையாக்காமல் இயற்கை விவசாயம் பண்ணி மண்ணையை காப்பாற்றணும். இயற்கை வளங்களை மரம் செடி கொடி பல மரங்கள், இயற்கை விவசாயம், பழங்காலத்து பயிர்கள், சிறுதானியங்கள், இவையெல்லாம் நம்ம பழையபடி நம்ம கொண்டு வந்தால் நம்ம இந்த காலநிலையை மாற்றலாம்னு நினைக்கல. இயற்கை நடக்கும். சரி, இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ்லேயே வந்து நம்ம ஜிபிடிபி பிளானில் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோன்னா அது என்னென்ன ப்ராப்ளம்ஸ்னு சொல்லலாம்? நாங்கள் இதுதான் இயற்கை என்னென்ன வருதோ அதெல்லாம் சரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் நம்ம மேற்கொள்கிறோம். என்னென்ன திட்டங்களை சொல்கிறாங்களோ அதை வந்து கவர்மெண்ட் சார்பாக பண்ணிடுறோம். டேமேஜ் ஆகாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மட்டும்தான் எடுத்து போகிறோம். ஆனால் இனிமேல் கொண்டு இதையும் முன்னெடுத்து நம்ம திருமணமாக போட்டு அனுப்பல கவர்மெண்ட். அடுத்த ப்ராசஸ் நம்ம கட்டாயம் அதை நம்ம எல்லாம் சேர்ந்து தான் செய்யணும். ஏன்னா இண்டிவிஜுவலாக யாரும் செய்ய முடியாது. உங்களோட சப்போர்ட் இருக்கணும், நம்மளோட சப்போர்ட் இருக்கணும். ஏன்னா நாங்கள் அவரை சொன்ன மாதிரி 15, 30, 50 பேர் இருக்கிறோம். 50 பேர் நாளைக்கு 500 பேர் கூட்டிகிட்டு வரலாம். 500 பேரில் இன்க்ரிமெண்ட் இருந்தானே அது 1000 பேர் கூட ஆகலாம். இன்னும் நல்லா டெவலப்மெண்ட் இருக்குது. நல்லா இது ஒரு வியக்கத்தக்க ஒரு சிறப்பான இதுதான். கிராம சபையில் ஒரு சில விஷயம் பேசியிருக்கோம், இருந்தாலுமே இந்த மாதிரி நிறைய பேசல. அடுத்து வர 23ஆம் தேதி கிராம சபையில் நல்லா பேசிடுவோம். சரி, இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், என்ன ஒரு முறை? அது உங்கள் மாதிரி ஆளுங்க முன்னாடி வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு முதல்ல கொடுத்தாதான் அதை டெவலப் பண்ண முடியும். சரி, இப்போதைக்கு நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோமா நம்ம வில்லேஜில்? இப்போ நம்ம எடுக்கணும்னா நம்ம 15 பேர் வார்டு நம்பர் இருக்கிறோம். பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்காரு. நமக்கு அதுக்கு என்னென்ன உண்டான சோர்ஸ் என்ன வேணும், லேண்ட் வேணுமா இல்லை ஃபைனான்ஸ் வேணுமா, அதெல்லாம் சேர்ந்து கலந்து நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணான்னா கொஞ்சம் சிறப்பாக மேலே எடுத்துகிட்டு வரலாம். மக்களுக்கே புரிய மாதிரி பண்ணுறோம். சரி, அந்த கிளைமேட் குரூசைடன் அப்படின்ற கேம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சா? இல்லை, அது வந்து நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். சரிங்க சார். ஏன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறத வந்து நம்ம பார்க்கறது இல்லை. ஆனால் இந்த கேம் மூலயமா நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. அது நம்மகிட்ட இருந்தாலும் அதை வெளிக்கொண்டு வர்ற ஒரு கேமாக அது இருந்துச்சு. நம்ம யூஸ் அதை வந்து இனி வெளியில நிறைய பொதுமக்கள்கிட்ட அதை காட்டணும். கண்டிப்பாக அப்போ நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். ரொம்ப எக்ஸைட்டா நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அந்த குழந்தை பருவத்துக்கு போயிட்டு அவ்வளவுதான், வேற என்ன சொல்றது. நல்லா பார்த்து விளையாண்டோம். நல்லா இருந்துச்சு. சரி, இப்போ இனிமே வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து மக்களுக்காக கண்டிப்பா சொல்லுங்க. கட்டாயம் அவங்களோட இணைஞ்சு எங்க ஏரியா மக்கள் எல்லாமே எல்லா மக்களுக்கும் இதை தெரியப்படுத்தணும். கண்டிப்பா இந்த காலநிலை மாற்றத்தை வந்து நம்ம ஏத்துக்கிட்டு அது நம்மளால என்ன பண்ண முடியுமோ நிச்சயமா அந்த அவார்டு நம்ம எல்லாம்
ரொம்ப நன்றிங்க நன்றி. என் கூட நினைச்சது